அன்பின் அதிசயமான தேவனை ஆலோசனை பரிசுத்தமுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அதிசயமான தேவனே, ஆலோசனை கர்த்தா, அப்பா ஆவியானவரே, நீர் வாரும் ஆண்டவரே, அப்பா அப்பா நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, ஆண்டவரே பெற்ற வசனம் ஆண்டவரே, ஓ அந்த இடத்துல இறங்கும்படி தடப்பட்ட ஓர் ஆத்துமக்களுக்காக நான் பாரமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனோட அப்பா கரங்கள் ஆண்டவரே அவங்களை விடுவித்து ஆண்டவரே அவங்களை அழைத்து கொண்டு வாரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே கட்டப்படுவதாக ராஜாவே, ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அநேகர் தொடப்படட்டும் ஆண்டவரே, அநேகர் தொடப்படட்டும் ஆண்டவரே, அநேகர் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ராஜாவே இந்த இடத்துல வருகிற யாவரையும் ஆண்டவரே விரும்பியா வந்து விரும்பியா திரும்பாத போல இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியத்தக்க ஒரு வல்லமை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே கட்டுகிற
ஜெபிக்கிறோம் ராஜாவே. சபைக்கு விரோதமா சதி போடுகிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சுட்டரிக்கிறோம் ராஜாவே. இந்த இடத்துல ஒரு மகா கிருபாண்டவே ஓ கர்த்தரோட வல்லமை அக்கினி அபிஷேகம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ அநேகரை விடுவிக்கிறோம் வல்லமை இந்த இடத்துல ஆண்டவரே ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சமூகத்துக்கு வருகிற யாவரையும் ஆண்டவரே விரும்பியா வந்து விரும்பியா திரும்பாத போல ஓ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கண்டறியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜாவே. ஆமாண்டவரே அவ்விதமாய் நீ செய்கிற தேவனார்படிக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹalleluya. Sister Sheila sister Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கிருபைக்காக ஸ்தோத்திரம். தயவுக்காக ஸ்தோத்திரம். இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். வாக்கு நாமத்தை போற்றுகிறோம். எல்லா தடைகள் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இந்த நாள் கொடுத்தீர் எனக்காக ஸ்தோத்திரம். மகிமையினால இந்த நிரப்புங்க. தேவ பிரசன்னத்தினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையில் உங்க பிரசன்னத்தினால நாங்கள் நிரம்பணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால நாங்கள் நிரம்பணும் ஆண்டவரே. எங்க பாத்திரங்கள் உங்க பிரசன்னத்தினால நிரப்பி அனுப்புங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால நிரப்பி அனுப்புங்கப்பா. உங்க போல ஒரு இடம் ஆண்டவரே. உங்க தேவ பிரசன்னம் இந்த காலவெளியில ஆண்டவரே துக்கமா வரவங்களை சந்தோஷமா மாற்றுவீராக. வியாதியா வரவங்களை சுகத்தோடு அனுப்புவீராக. மன கவலையா வருவர்களை அவங்க பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில உங்க பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதுமா பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டினீரே ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Say thank you Jesus. Thank you Jesus. Thank you for this day. Thank you for this day. Thank you Lord. You are given one more month in our life. We thank you. This 7th month of July, we will see the prosperity. We will see the power of God. We will see the presence of God. Oh, we thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Jesus, we praise you. Nandri. Hallelujah, hallelujah, hallelujah. Can we worship Him? Hallelujah. Fill me with your
ನಮಗೂ ಕುறை ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನಮಗೂ ಕುறை ಇಲ್ಲ, எனக்கு குறை இல்லை. Hallelujah. Thank you. எல்லாருமே தட்டி உச்சத்தோட மகிமைப்படுத்துவோம். Hallelujah.
அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா மாசம் முழுவதுமா எனக்கு தோல்வியில்லை அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா தோல்விகளை ஜெயமாக மாற்றுவர் அல்லேலூயா அறிக்கை தோல்வியில்லை அல்லேலூயா பிசினஸ்ல தோல்வியில்லை அல்லேலூயா தோல்வியில்லை குடும்பத்திலே அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் அழைத்த வெற்றி நாளிது இன்று அகமதிவோம் ஆட்டமிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அமே தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் அத்தரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமதிவோம் அத்தரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமதிவோம் அத்தரிப்போம் சொல்லுங்க தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை கரந்த உயர்த்தி சொல்ல முடியுமா? பொழிந்திடும் வல்லமை. தேவ வல்லமைக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. தேவ வல்லமைக்கு முன்பாக உன் பிரச்சனைகள் மெழுகு போல காலங்களை உருகிடும். தேவ வல்லமை காலங்களில பெற்றுக் கொண்டது. Oh Jesus, வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. சொல்லுங்க, கரையில உயர்த்து. இஸ்ரவேலின் ராஜாவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். காலங்களில் எல்லா நாமத்தோட மேலான நம்ம மகிமையின் நாமம் உங்க அளவில் அன்புக்காக மகிமைக்கும் ஜனத்துக்கும் பாத்திரம் நீங்க மாத்திரம் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Thank you Lord. அப்படியே ஏற்று நின்று வேணுமா? Turn your Bible to Hallelujah. சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம். நான் சங்கீதம் 37 அதிகாரம். Turn your Bible to Psalms 37.
request Esther to come forward. Esther முன்பாக கடந்து வந்து வாசிக்கும். அந்த வாசிக்கும் எஸ்தர் வாசிக்கும் போது I want the sister Esther to read Psalms. Psalms 37. வாசிக்கும் போது நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். Psalms 37. Don't be worried on account of the wicked. Don't be jealous of those who Down like the grass and wither as the green herb. trust in the Lord and do good, live in the land and be safe. Delight thyself also in the Lord, and he shall give thee the desire of thine heart. Give yourselves to the Lord, trust in Him, and He will help you. He shall bring forth thy righteousness as the light, and thy judgment as the noonday. Be patient and wait for the Lord to act. Don't be worried about those who prosper or those who succeed in their evil plans. Cease from anger and forsake wrath. Fret not thyself in any wise to do evil. The wicked shall not be, yea, thou shalt diligently consider his place, and he shall not be. The humble will possess the land and enjoy prosperity and peace. The wicked plotteth against the just, and gnashed upon him with his teeth. But the Lord laughs at the wicked people because He knows they will soon be destroyed. The wicked have drawn out the sword and have been their bow, to cast down the poor and needy, and to slay such as be of upright conversation. But they will be killed by their own swords, and their bows will be smashed. A little that the righteous who are good. the Lord knoweth the day shall be forever. They will not suffer when times are bad. They Smoke shall they consume away. The wicked borrow and never pay back, but good people are generous with their gift. For such as be blessed of him shall inherit earth, and they that be cursed of him shall be cut off. The Lord guides people in the way they should go and protect those who please Him. Thou ye fall, ye shall not be utterly cast down, for the Lord upholds him with his hand. I am old now, I have lived a long time, but I have never seen good people abandoned by the Lord of their children's beginning for food. He is ever merciful and lendeth, and his seed is blessed. Turn away The saints, they are preserved forever, but the seed of the wicked shall be cut off. the righteous will possess the land and live it in forever. The mouth of the righteous speaketh wisdom, and his tongue talketh of judgment. They keep the law of their God in their heart and never depart from it. The wicked watcheth the righteous, and seeketh to slay him. But the Lord will not abandon them to Not thee to inherit the land. When the wicked are cut off, thou shalt see it. I once knew a wicked and ruthless persons, and words over everyone like a cedar and Lebanon. Yet he passed away, and lo, he was not. I saw him, but he could not be found. Notice good people, observe the righteous, peaceful people have descended. But the transgression shall be destroyed together, the end of the wicked shall be cut off. The Lord save the righteous and protect them in time of trouble. Ella sings. And the Lord He helps shall them help and rescues them, them, and deliver save them them, from the He shall wicked, deliver because they them go from to the Him for wicked, and protection. save them because they trust Him. Amen. Hallelujah. Come you can be seated. Hallelujah. Thank you, brother, for coming. God bless you. Thank you, brother David and his family. எல்லாரையும் வந்ததுக்காக நன்றி. இவரும் உங்கள் பேருமா ராணி சிஸ்டர் வந்ததுக்காக கூட கத்தரை சோதரிக்கிறோம். கத்தரை இன்னும் புதிய ஆத்மாக்கள் கத்தர் கொண்டு வரணும். God is doing great. As the Bible says, today I want to title my message, receiving the desire of your heart. உன் இதயத்தின் வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றணும்னாக்கா
ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்ம எத்தனையோ வருஷமா we were Christians more than 20 years, 30 years, 10 years, but sometimes our desires have not been fulfilled. நம்ம இதயத்தின் வாஞ்சி இன்னும் ஆண்டவர் நிறைவேற்றாத காரணம் என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரணம் நம்ம கிட்ட எதனை? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சாம்ஸ் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன தமிழ்ல வாசிக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துல மகிழ்ச்சி பார்க்கலாம். அந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு துக்கத்தை கொண்டு வரும், நம்ம வாழ்க்கைக்கு அழிவை கொண்டு வரும். அந்த கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கும் போது, கர்த்தருடைய தேவ ஆலயத்துல கர்த்தரை தேடுவதில் மகிழ்ச்சியா இருக்கும் போது, கர்த்தர் நம்ம இதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுவார். அவரை தேடும் பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லை. நான் கர்த்தரை தேடுகிறேன், நான் எனக்கு என்ன இல்லை, ஒரு குறை இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய மகிழ்ச்சி அவர்தான், என்னுடைய சந்தோஷம் அவர்தான், என் இதயத்தை வாஞ்சியை நிறைவேற்றுகிறவர் அவர்தான். இனி எத்தனை தாய்மார்கள் தன் தகப்பன்மார்கள் இந்த பிள்ளை என் வாஞ்சியை நிறைவேற்றுவான்னு சொல்லி ஏன் இருந்து ஒரு வாஞ்சியை நிறைவேற்றாத கல்லறைக்கு எத்தனை தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் வருவாங்க. ஆனா தாய் தகப்பனுடைய இதயத்தின் வாஞ்சியை கூட எத்தனையோ பேர் நிறைவேற்றது கிடையாது. இன்னைக்கு அநேக பேர் துக்கத்தை கொண்டு வரமுள்ளதான் இருக்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ நம்பினவர்கள் உங்களை கைவிட்டாலும், நீ யார் மேல நீ நோக்கமா இருந்தாய் அவங்க உங்களை கைவிட்டாலும், நீ என்னுடைய சமூகத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா, தாகத்தோடு இருக்கிறபடியா, என்னுடைய சமூகத்துல நீ வாஞ்சியோட தேடி வந்திருக்கிற வாச உன்னுடைய இதயத்தின் வாஞ்சி இந்த ஜூலை மாசம் உன் வாஞ்சியை நான் நிறைவேற்றுவேன். உனக்காகத்தான் நான் ரத்தத்தை சிந்தினேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் உன்னுடைய சாபத்தை நான் சுமந்தேன். உனக்காகத்தானே, நீ ஆசீர்வாதமா இருப்பதற்காகத்தானே. தேவ ஜனமே, இந்த ஜூலை மாசம் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது முதல் வாரம். இந்த பந்தியிலே நம்ம பங்கு பெற எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கிறது, ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறது. என் தேவன் எனக்கு நன்மை செய்தா, என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தா, என் தேவன் என் இருளை வெளிச்சமாத்தினா, என் தேவன் என் தலையை நிமிர்ந்து நடக்க வைத்தா, என் விரோதிகள் மத்தியில என் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் மத்தியில் அவருடைய சமூகத்தில் நான் சந்தோஷமா இருப்பேன். I will be joyful. I will be happy. This world is with me. Shaka Dura Mala Daraba. He will fulfill the desire of your heart. Last week, அந்த பையன் பக்கத்துல அந்த பையன் போனவங்கதான் சபைக்கு வந்தாங்க. அவன் தாய் தகப்பனுக்கு ஒரே ஆசை, அவன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். இல்லையாம்மா, ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்க குடும்ப சூழ்நிலத்தினால, கஷ்டத்தினால எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அவன் ஸ்கூலுக்கு போதேன்னு தெரியல, ஸ்கூல் போவாதேன்னு தெரியல. அதான் படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனா முடியல. வந்தாங்க, ஆண்டவர் அவங்க இதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றினார்.
ஃப்ரீ அட்மிஷன் பண்ணுறேன், புக்ஸ், யூனிஃபார்ம், ஃபீஸ் எல்லாம் டோட்டல் ஃப்ரீ, 10th மட்டும் ஃப்ரீ. கடவுள்கிட்ட வேண்டின்னு போமான்னு சொன்னேன். திங்கக்கிழமை பிஷப் கிட்ட ஒரே வார்த்தை பேசினேன், யூ ஹாவ் டு கன்சிடர் இம் பாஸ்டர். அவருக்கு ஸ்கூலில் அட்மிஷன் ஆயிடுச்சுங்க. சிஸ்டர் பி இன்ஜினியரிங் படிச்சுக்கிறாங்க. They cannot go anywhere, but they have done B engineering. ஆண்டவர் உங்க இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றுகிறாருன்னு சொன்னேன். போன வாரம் ஆலயத்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. You got a job. போன வாரம் வந்தாங்க, வேலை கிடைக்குன்னு சொன்னேன், அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. அவரை தேடும்போது உண்மையா ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் போது, சர்ச்சைக்கு வந்தாலும் மகிழ்ச்சி, நல்லா அழகா தேவனுடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியா வரணும். போகும்போதே தெரிஞ்சுக்கணும் அவங்க ரோட்ல அவங்க சர்ச்சைக்கு போறவங்க. சில பேர் போகும்போதே தெரிஞ்சுக்கணும் அவங்க கல்யாணத்துக்கு போறவங்க. ஒரு கல்யாணம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஜனங்க வந்து பட்டம் வச்சிடறாங்க. உலகம் என்ன சொல்லணும், அவங்க தேவனை தேடத்துக்கு போறவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, சர்ச்சைக்கு பண்ணிடுவாங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்க சாயங்காலம் மேல தான் வீட்டுல இருப்பாங்க, காலையில இருக்க மாட்டாங்க. கர்த்தரிடத்துல தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்துல delight, be joyful in the Lord, be happy in the Lord. கர்த்தர் கொடுத்தாரா மகிழ்ச்சியா இரு, வீட்டை கொடுத்தாரா வீட்டுல மகிழ்ச்சியா இரு, பிள்ளைகள் கொடுத்தாரா பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இரு, உன் கையின் பிரயாசத்தை சம்பளம் கொடுத்தாரா மகிழ்ச்சியா இரு. அவர் இருந்தா அவன் என்ன இருக்கிறான் தெரியுங்களா, புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அவனுக்குள்ள பழசு கிடையாது. அதுதானே வேதம் சொல்லுகிறது. எந்த அதிகாரம், மோஸ்ட்லி கலாத்தியர் நினைக்கிறேன். Turn your Bible to Galatians chapter 2. Turn your Bible to Galatians. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? I have been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. Hallelujah. No longer. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? Turn your Bible to Psalms, Galatians chapter. புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் சிந்திக்கிறது புதுசா இருக்கும், அவங்க பேசுறது புதுசா இருக்கும், அவங்க எல்லாமே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, I have been crucified with Christ. Therefore, if any man but Christ lives in me. அதுதான் வேதம் சொல்லுகிறது. Hallelujah.
ஹalleluya. வாழ்வது நான் அல்ல. Therefore, if any man be in Christ, is a new creation. No, I have been crucified with Christ. I have been crucified. என் மாம்சத்தை நான் சிலுவையில அடிச்சுக்கிட்டேன். என் கோபத்தை நான் சிலுவையில அடிச்சிட்டேன். என் பெருமை நான் சிலுவையில அடிச்சிட்டேன். தூக்கி போட்டேன். என் வாயில ஒரு கெட்ட வார்த்தை தூக்கி போட்டேன். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? I am crucified with, it's no longer I live. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என்னில் யார் வாழ்கிறது? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சேர்ந்து எனக்குள்ள in me Christ lives. எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். இந்த இயேசு வாழ்கிற வீட்டுல பாருங்க, உங்க வீட்டுல who lives in your house? பிசாசு வாழ்ந்தா வீட்டுல எப்பவுமே குழப்பமா இருக்கும். பிசாசு ஒரு வீட்டுல வந்தா அந்த வீட்டுல பிரச்சனையே இருக்கும். ஏன்னா அது பிசாசு விரும்புகிறது பிரச்சனை தான். ஆனா இயேசு ஒரு வீட்டுல வாழ்ந்தா அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12. Turn your Bible to Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து can someone can read? வாசிக்கிறீங்களா? தமிழ்ல வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் Can you read it in English? Therefore, since we are being surrounded by such a great cloud of witness surrounding us, let us also throw everything, that endurance and the sin that is so easily entangle us, and let us run with perseverance. ஆண்டவருக்காக உன் இதயத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னாக்கா ஓடத்துக்கு ஒரு தரிசனம் வேணும். ஓடத்துக்கு வெற்றி அடைய ஒரு வெற்றி வேணும்னா ஒரு வாஞ்சி வேணும். They should have a desire. They should have a vision. They should have a focus. They should have a aim. ஆண்டவருடைய வார்த்தை என்னத்தமா சொல்லுகிறது? உன்னிடத்துல எல்லாமே தூக்கி போட்டு உனக்கு run the race which has been marked for you. Let us fix our heart. யார் மேல இருக்கணும் தெரியுங்களா? யார் மேல இருக்கணும் தெரியுமா? உங்க கண்கள் யார் மேல இருக்கணும் தெரியுமா? என் பார்வை அவர் மேல. செத்தாவன சாவை அவர் மேல. ஸ்தேவான் மேல கல்லடிக்கிறாங்க, அவர்
அவனுக்கு பார்வை ஆண்டவர் மேல இருந்த கல்லடிச்சா கூட பரவாயில்ல, என்ன சாகடிச்சா கூட பரவாயில்ல, அவனுடைய போக்கஸ் ஆண்டவர் மேல இருந்த அவன் ஆண்டவருக்காக மறியத்து கூட ரெடியா இருந்தான். The Bible says நம்ம பார்வை ஆண்டவர் மேல, நம்ம இதயத்தை வாஞ்சி நிறைவேற்றணும்னாக்கா அவர் மேல. There is no one like him. No one like him. Such a powerful God. One who created this universe by the word. வார்த்தையால சிருஷ்டித்தவர். என் பையன் என்னையே பார்க்கறானே, இந்த அம்மா என்னையே பார்க்கிறது, நான் எப்படி கைவிட்டவன், எப்படி நான் அவன் தேவையை சந்திக்காத இருப்பேன். ஆண்டவர் உன்னை பார்ப்பார். ஒருத்த தேவ சோம்பில கையில இருந்தது. His hand was with her. He was sitting somewhere. எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இதயத்தின் வாஞ்சை என்ன தெரியுமா? நான் சபைக்கு வந்துக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு என் ஆண்டவர் இந்த என் கைய சுகத்தை கொடுத்தா நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு அவனை பார்க்கிறார், அவன் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அந்த ஆலயத்தில் இயேசு அவனை பார்த்தார். அவன் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தான். இந்த பெத்தமிக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை திராட்சரசமா மாற்றிருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த தேவ ஆலயத்தில் இருக்கும்போது அவனுடைய நோக்கமா, இந்த ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா, இந்த இயேசு எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா, எனக்கு பலனை கொடுக்க மாட்டாரா, என் கை இந்த நாளிலே ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று வேண்டிக் கொண்டிருந்தான். இயேசு அவனை பார்த்தார். பார்க்கும்போது எவ்வளவு பேர் அழகா உக்காந்துக்குவாங்க, எதிரில் எவ்வளவு பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தேவ ஆலயத்துல பிரதர் நீ எப்படி வந்திருக்கிறோ அது முக்கியம் கிடையாது. ஆனா என் ஆண்டவர் இந்த காலவெளியில உன்னை பார்த்தாருனாக்கா உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் உடனே இல்லாத அவரை பார்த்தா உன்னை தூக்கி போக முடியும். நான் எப்படி எல்லாருக்கும் முன்பாக நான் வருவேன், எனக்கு வெட்கமா இருக்குது. வா உன் கையை நீட்டுன்ற, கையை நீட்டும், நீட்டும் உன் கையை. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பேதுடைய மாமியார் வீட்டுக்குள்ள போனார். பேதுடைய வீட்டுக்குள்ள போனார். அவங்க மாமியார் படிக்கவே இருந்தாங்க. அவங்க வீடு எப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. உன் வீட்டுல நீ படிக்கிற உன் படிக்கை உன் கஷ்டத்தை தான் என் ஆண்டவர் சிக்காக இருந்தாங்க, ஜபரமா இருந்தாங்க. இயேசு கரத்தை நீக்கி தொட்டு அவன் சுகமாக்கி அவன் உடனே இயேசுக்கு என்ன பண்ணாங்க? பணி உதவி செய்தார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அங்கு நீ
யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. தேவ ஜனமே, உன் இதயத்தின் வாஞ்சி என்ன? உங்க பிள்ளைகள் திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமா? Fix your eyes on Jesus. உன் பார்வை அவர் மேல இருக்கட்டும். அவருக்காக வாழு. அவருக்காக நம்ம ஓடுவோம். வேதம் சொல்லுகிறது, let us fix our eyes on Jesus. He is the author and perfect of our faith. Let us fix our eyes on Jesus. அடிபட்டா ஓட முடியாது. அடிபட்டுக்கிறவங்க காலில் அடிபட்டா ஓடமா? சொல்லுங்க. டேவிட் பிரதர் அவர் ஆர்மி எவ்வளவு ஓடிக்கிறார். இன்னைக்கு நீங்க காயமா இருக்கலாம். ஐயோ என்ன நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, என்னை சபித்தார்களே. உன் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுவா. காயமா இருக்கிறதா? இந்த காயத்தோடு நீ ஆண்டவருக்காக ஓட முடியாது. இந்த காயத்துக்கு ஆண்டவர் இப்போ உனக்கு மருந்தை கொடுத்து உன் காயத்தை கர்த்தர் ஆற்றுவார். நீ எவ்வளவு பேருடைய இதயம் உடைஞ்சிருக்குது. ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா சரீரத்துக்குள்ள நம் இதயத்துக்குள்ள ஒரு காயம், ஒரு வேதனை, ஒரு குழப்பம். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு? ஏன் வாழணும்? என் வாழ்க்கை எடுத்துக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் முடிச்சிடணும். யார் இந்த பாடு எனக்கு? யார் இந்த அவமானம் எனக்கு? கண்ணீரின் பாதனை கடந்து போனா என்னுடைய பிரதர், என்னுடைய சகோதரியே, இந்த காலவரையில் இயேசுவுக்கு சொல்லுகிறார், என்னுடைய பார்வை உன் மேல் இருக்கும்போது நான் கோணலானவை செவையாக்குவேன். உன் சாபத்தை, உன்னுடைய நீ இழந்த போன சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். I will give you the joy of the salvation. God is speaking. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒழிந்து போன உள்ளமே, துக்கப்பட்டிருக்கிறாயா? வேதனைப்பட்டிருக்கிறாயா? அவமானப்பட்டிருக்கிறாயா? உன் ஆண்டவரை பார், மனுஷரை பார்க்காதே. நீ யாரை நம்பினாலும் வெட்கப்பட்டு போவாய், அவமானப்பட்டு போவாய், தள்ளப்பட்டு போவாய். என் தேவனை பார்த்தா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு கைவிட மாட்டேன். நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை நீ பார்க்கும் போது உனக்கு on Jesus, He will fulfill the desire of your heart. Focus on Jesus. Jesus, without you I cannot. உம்மை விட்டு என்னால எங்க போக முடியாப்பா?
Thank you. கண்களை மூடி ஜெபிக்கலாம். I want to lead according to the Holy Spirit leads. I want to finish here only. There is more that I want to speak. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவ பிரசன்னத்தோடு இந்த ஆராதனை முடிக்கிறேன். கண்களை மூடலாமா? மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எழுந்திருப்போமா? அப்படியே பந்திக்கு ஆயத்தமாகும். தகப்பு தலை நிமிர செய்பவர் நீரே. உன் தலையை நிமிர்ந்து வைப்பா. உன் தலையை நிமிர்ந்து எவ்வளவு அவமானப்பட்டீரோ, எவ்வளவு நெருக்கப்பட்டீரோ, எவ்வளவு வளர்ந்தரின் பாதையில நீ கடந்து போனாயோ, தவித்து நிற்கிறாயோ, அவருடைய பாதையை கெட்டியா பிடித்துக்கோ. Hold his feet. அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கோ. ஏசப்பா, இது உங்க வீட்டாய் யாரும் இல்லப்பா. தாயின் கருவிலே தோன்றதுக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டவர், என்னை ரட்சித்தவரே, என்னை மீட்டெடுத்தவர், உமக்கு மறைவானா எங்க போக முடியுமாப்பா? எங்க போனாலும் நீங்க இருக்கிறீரப்பா. Right now, Lord, I pray for my church congregation, each and every one. I pray for my church congregation. Bless them. அவங்க இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றணும். அவங்க இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாங்க. ரைட் பார்ட்னர் தாங்கப்பா. ரைட் பார்ட்னர் தாங்கப்பா. தவறி எதிரில விழுந்துடக்கூடாது, பாவத்தில் விழக்கூடாது. அப்போ அவங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கட்டப்பா. ஓ, எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும். ஏன் இந்த வாழ்க்கை என்று ஆண்டவரே கேள்விக்கு இயேசுவினோடு இருக்கிறார். எங்க சபை விசுவாசிகளை ஆசீர்வதிங்கப்பா. மனமாற ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாசம் முழுதுமா தேவ கரம் இருக்கட்டும். ஜூலை மாசம் முழுதுமா அவங்க போகும்போது வரும்போது பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. Bless their family, bless their children, Lord. Hallelujah. Thank you, Lord. 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 என்னுடைய வசனம் take a partake of this communion. Hallelujah. Can you feel it? Hallelujah. Thank you, Lord. அந்த பாடியே எல்லா கண்களை மூடி, ஓ, இது நம்மளுக்காக சிந்தப்பட்ட தேவனுடைய ரத்தமா இருக்கிறது, நம்மளுக்காக முடிக்கப்பட்ட தேவனுடைய சரீரமா இருக்கிறது. நம்ம அபாத்திரமா ஏதோ தனமா இந்த பந்தி with sin, let us confess our sin. தன் பாவத்தை அறிக்கை செய்தப்பா,
நான் உண்மை மாத்திரம் பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மகிழ்ச்சி நீங்க தான் அப்பா. என் இதயத்தின் வாஞ்சி நிறைவேற்றுகிறவர் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. நான் உண்மை பார்க்கிறேன் ஆண்டவரே, உண்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த பந்தியில நான் பானம் பெறும்போது தேங்க்யூ Lord. நான் கண்ணீர் விட்டது போதும் ஆண்டவரே. தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, hallelujah, thank you Jesus, hallelujah. என்னை சுத்தமாக்குங்கப்பா. அந்தபடியே அவர் பார்த்தது அப்பத்தை எடுத்து பிட்டு இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார் அல்லவா. தேங்க்யூ Lord, thank you Jesus, thank you Jesus. இந்த காலைகளில் தேவ மகிமை உங்களை தொடுகிறது, தேவ வல்லமை உங்களை தொடுகிறது, மகா பெரிய வல்லமை உங்களை தொடுகிறது, மகிமையின் பிரசன்னமை தொடுகிறது. உங்க மத்தியில ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். நீ வந்த மாதிரி போக போறது கிடையாது. நீ போகும்போது தேவனுடைய வல்லமை உனி திறந்த வல்லமையின் அபிஷேகத்தோடு நீ போகிறாய். உன்னை பார்த்து பிசாசு பெற்றுக்கொள். Receive the power of resurrection. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிசாசின் என் ஆண்டவரை சிலுவையை அழைத்தவனே நான் ஜெயிச்சிட்டேன் நினைத்தா உலகத்தை ஜெயித்தவர். எல்லா நாமத்தோட மேலான நாமம் அவருக்கு முன்பாக எல்லா நாமமும் உலகம் முழங்கிடும். ஓ மகா பெரிய தெய்வம் இந்த பந்தியிலே நீ Jesus, thank you Jesus. நீ வேறல்ல, அவர் வேறல்ல. நாம இருவரும் ஒரு மனமானோம். நீ அவர் உன்னை தொட்டா என் கண்மணியை தொடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Hallelujah. Everyone who have been baptized, who have been born again, we take part of this communion. Hallelujah. தேவ பிரசன்னத்தோட இந்த பந்தியை நம்ம பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Oh, thank you Jesus. I can see the power of God filling each and every one. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி சொல்லுங்க. அபிஷேகம் உள்ள ரத்தம், உன் பாவத்தை சுத்திகரிக்கிற ரத்தம், பிசாசு நடுங்க வைக்கிற ரத்தம். ஹalleluya. ஓ உமக்கு நன்றி. விசுவாசத்தோட நாம் இந்த ரத்தத்தை உங்க சரீரத்துக்குள்ள பாயும் போது ஒரு வியாதி என் சரீரத்துக்கு ஒரு டேப்லெட் கூட நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் ஹாஸ்பிடலுக்கு போக மாட்டேன். கம்யூனியன் என்றால் சாதாரணமான கிடையாது. கம்யூனியன் என்றால் உன் வியாதிக்கு சுகத்துக்கு மருந்து இருக்கு. ஹalleluya. Thank you Jesus. I curse every sin. ஹாஸ்பிடலுக்கு போகக்கூடாதப்பா, எந்த பலவீனம் தாக்கக்கூடாதப்பா. Thank you Lord, thank you Lord, hallelujah, thank you Jesus, thank you Jesus, amen, thank you Lord, hallelujah, hallelujah, thank you Lord. உங்க அப்பத்துக்காக நன்றி. அப்பத்தை எடுத்து பரலோகத்துக்கு நேரா சொல்லுங்க. Lord, oh thank you Lord. எனக்காக பிக்கப்பட்ட உடைய சரீரமா இருக்கிறதப்பா. ரத்தத்துக்காக நன்றி அப்பா. வெளியேற பெற்ற ரத்தம், என்னை சுத்தமாக்குற ரத்தம், என் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிற ரத்தம், என் இருளை வெளிச்சமா மாற்றுகிற ரத்தம், என் வியாதியை சுகமாக்குற ரத்தம், என் தோல்வியை ஜெயமாக்குற ரத்தம். ஓ உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, hallelujah. இந்த அப்பத்தை ஒன்றா சேர்ந்து புசிப்போமா? ஆமென். Thank you Lord. There is power in the name of Jesus in your blood. உங்க வல்லமையிலே அபிஷேகம் இருக்கிறது.
புறப்பட்டு போகிறது. அதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்தீரே நன்றி, எங்களை பிரித்தெடுத்தீரே நன்றி, எங்களை ரட்சித்தீரே நன்றி. உங்க ரத்தம் என் சரீரத்துக்குள்ள பாயும்போது நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிங்க, 100% விசுவாசிங்க. உங்க சுகர் கேன்சல் பண்ணுகிறேன், உங்க சுகர் பிபியை நான் கேன்சல் பண்ணுகிறேன். எல்லாருக்கும் வருகிறத எனக்கும் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. வியாதிக்கு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, வியாதிக்கு ஒத்து எனக்கு எந்த தலைவலி வரக்கூடாது, எந்த வியாதி வரக்கூடாது. இப்பொழுது இந்த ரத்தம் எனக்குள்ள பாயும் போது சுகமாத்திர வல்லமை bless this blood in the name of Jesus. I bless it, Lord. ஒன்னா சேர்ந்து புசிப்போமா? Thank you, Lord. தேவனுடைய உள்ளமை மகோ மகிமையே அந்த காலவெளியில வெளிப்பட்டது. I cannot finish my message completely. Amen. ஆனா கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் பாடும்போது கற்று காணி கொடுங்க. எலும்புகள் உருவாகல. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாடல்ல தேவனுடைய வசனத்தை என்னால் உணர முடியுது. அந்த பாடல் பாடி சாதாரணமான ஒரு குப்பையை எடுத்துக்கொண்டு உங்களையும் கர்த்தர் இந்த பாட்டுல நீங்க வீட்டுல கூட போய் கேளுங்க. இந்த பாட்டுல தேவ பிரசனத்தை உணர முடிகிறது. கர்த்தருக்கு என்று கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you, Lord. Amen. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை Thank you.
ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, ஆனாலும் உன் சித்தம் நிறைவேறினதப்பா, தரிசனம் நிறைவேறினதப்பா. ஆமென். Thank you Lord. சில பாடல் கேட்டு என்கரேஜ் ஆகுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். ஏதோ போன் இருந்து யூடியூப்ல பார்த்து உங்க அபிஷேகத்தை இழந்த இதை பார்த்து என்டர்டைன்மெண்ட் வச்சுக்காதீங்க. கர்த்தருக்குள் வளருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எழுந்து நிற்போமா? தேங்க்யூலா. ஆமென். உங்க தலைமையில கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுதுமா உங்க ரத்த கோட்டைக்குள்ள என்ன மூடி மறைக்க உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. I cover me under your precious blood. எந்த பாவமும் யோபு தன் குடும்பத்தை வேலையடித்து பாதுகாத்தது போல எங்களை நாங்கள் வேலையடித்து பாதுகாக்கிறோம் அப்பா. ஜெபம் பண்ணு. உன்னுடைய ஜெபம் உன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணும்.